வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். வரும் 6ஆம் தேதி மார்ச் மாதம் நடைபெறக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு என்ன செய்யும் என்று பார்த்தோமானால், இதுவரை 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 6ஆம் இடத்தில் அடியெடுத்து வைக்கிறார். இந்த 6ஆம் இடமானது எதிர்ப்பு, வியாதி, கடன் இதை குறிக்கக்கூடிய ஒரு இடம். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக விளங்கும் சனி 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது புது புது திருப்பங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். முக்கிய புள்ளிகள் வழிகாட்டுவார்கள். பிள்ளைகளின் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். ஊதியத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சனியின் சஞ்சாரம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தரப்போகிறது. இது போன்ற நேரங்களில் சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நன்மைகள் இன்னும் அதிகமாக நடக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியின் பலன் என்ன என்று முடிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். தொழில் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து அலைமோதும். அதே நேரத்தில் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 8, 12 இந்த 3 இடங்களில் பதிகிறது. இதனால் என்ன நடக்கும்? 3ஆம் இடத்தில் பதியும் சனியின் பார்வையால் சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை ஏற்படும். வழக்குகள் இருந்தால் சாதகமாக முடியும். பாக பிரிவினைகளில் இழுபறியாக இருந்த நிலை மாறி உங்களுக்கு சாதகமாக எல்லாம் முடியும். பகல் இரவாக பாடுபட்டதுக்கேற்ற பலன் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பொறுப்புகள் கைக்கு வரும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தனிப்பட்ட திறமையை வளர்த்து கொண்டு சாதனையாளராக திகழ நீங்கள் முயற்சி செய்வீர்கள். சனியின் பார்வை ஆயுஷ்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். நோய்க்கான அறிகுறிகள் தென்படும் பொழுதே மருத்துவரை நாடுவது நல்லது. அதே நேரத்தில் இதுவரை சிறப்பாக செயல்பட்ட தொழில் நடுவில் இந்த 5ஆம் இடத்து சனியினால் செயல்படாமல் இருந்திருந்தால் இப்பொழுது அது நன்றாக செயல்பட ஆரம்பிக்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும். சனியின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் பயணங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், வாகன மாற்றம் இப்படி ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும். வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சொந்த வீடு கட்டி குடியேறும் வாய்ப்பு கிட்டும். தூரதேசத்தில் இருந்து உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அழைப்புகள் கூட வரலாம். வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் 3 குரு பயிற்சிகளும் 1 ராகு கேது பயிற்சியும் நடைபெற காத்திருக்கிறது. இந்த குருவின் பயிற்சியினால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்றும் பார்ப்போம். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் 3 முறை குரு பயிற்சி நடக்கிறது. 2026ஆம் ஆண்டு மே மாதம் கடகராசிக்கு குரு செல்கிறார். 10இல் குரு வரும் பொழுது பதவியில் மாற்றம் வரும் என்பார்கள். அந்த அடிப்படையில் இதுவரை பதவி இல்லாதவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும். ஜூன் மாதம் 2027ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்கு செல்லும் குருவால் லாபஸ்தானம் பலம் பெறும். செய்தொழில் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத லாபம் வந்து சேரும். குடும்பத்தில் 1க்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. 2027 நவம்பர் மாதம் கன்னி ராசிக்கு குரு பகவான் சென்று அமர்வார். விரயஸ்தானம் இதனால் பலப்படும். எதிர்பாராத விரயங்களால் மனக்கவலை அதிகரித்தாலும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி எந்த தொகையையும் கொடுக்க வேண்டாம். 13/11/2026 அன்று மகர ராசிக்கு ராகுவும் கடக ராசிக்கு கேதுவும் பயிற்சியாவார்கள். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் புனித பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் மாறி நீங்கள் சுயமாக உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆரோக்கியமும் மேம்படும். அதே நேரத்தில் வெற்றிகள் உங்கள் வாசல் தேடி வரும் என்பதில் சிறிதளவும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐயம் வேண்டாம். இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரை அற்புதமான பலன்களும் சவால்களும் உங்களுக்கு காத்திருக்கிறது. இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.